சாமி உடலை விட்டு விலகும்போது ஏற்படும் வலி. இருக்கிற சாமி, நல்லா பேசுகிற சாமி, எல்லா மக்களையும் காக்கிற சாமி, உனக்குள்ளே இருக்கணப்பா, உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை இருக்கணடா, கலங்காத, நீக்கமர நிறக்க இருக்கேன் அப்படின்னு காட்டி கொடுக்குற சாமி அந்த உடம்பை விட்டு விலகுதுன்னு வைங்க, அந்த சாமியாடியோட தேகத்தில் எது மாதிரியான வலிகள் ஏற்படும். அதுதான் இன்றைக்கி அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சாமியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விலகிறாதுங்க. சாமி எப்படின்னா, என் உடம்புல இருக்கிற தோல் மாதிரி. எப்படி மனித உடலில் பெரிய உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தோல் இருக்குல்ல, அந்த தோல் மாதிரி தான் சாமி. அப்படியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டு விளைகிறாரு. எப்போது அந்த தோல் பாதிக்கப்படுதோ, எப்போது அந்த தோல் அதனுடைய நிறம், அதனுடைய குணம், அதனுடைய எல்லாம் மாறி அந்த தோலே அந்த உடலை விட்டு விலகுதோ, அப்பத்தான் அந்த சாமி உங்களை விட்டு விலகும். உண்மையான சாமியாடிகளை பற்றி பேசுகிறேன் நான். உண்மையா உடம்புல யார் மேலே சாமி நிற்குதோ அவங்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவு. அப்போ மேலே ஒரு சாமி என்னை உண்மையாக தொற்றுச்சு அப்படின்னா, அந்த சாமி என்னை விட்டு விலகுது அப்படின்னா எது மாதிரியான வலிகள் எனக்குள்ளே ஏற்படும். அதுக்கு முன்னாடி சாமி எப்படி நம்மளை தொட்டு நிற்கிதுன்னு நாம் சொல்லணும்ல, தெரிஞ்சுக்கிறணும்ல. அதுக்கு தான் இந்த தோல், மனிதனுடைய தோல் தான் எல்லா இடங்கள்லையும் மூடி இருக்குங்க. உடலையே மூடி இருக்கும். அது மாதிரி தான் உங்கள் மேலே வர்ற சாமி உங்களை அப்படி கட்டி அணைச்சு அவ்வளவு அழகாக உங்களுக்குள்ள அந்த சாமி நிற்கும். சரி, அந்த சாமி உங்களை விட்டு விலகுதுன்னு வைங்களேன், எது மாதிரியான வலி? சரி, எதுக்குங்க விலகுது, ஏன் விலகுது? சாமி விலகுற அளவுக்கு நான் என்னங்க பண்ணணும், நாம என்ன பண்ணுனா சாமி விலகுங்க அப்படின்னு கேட்கலாம்ல. எப்படி சொல்றது அப்படின்னா, உடம்புல இருக்க சாமி விலகுது அப்படின்னா, நீங்கள் எப்படி உங்களுடைய தோல் அதனுடைய வலிமை குறைகிறதோ, நீங்கள் உங்கள் தோலை இழக்கிறீங்களோ அப்பதான். அப்ப என்ன பண்ணும், தோல் உடனுக்குடனே அதனுடைய வலிமையை இழந்துருமா, அதனுடைய நிறம் மாறிடுமா, அதனுடைய குணம் மாறிடுமா? இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு காயம் ஏற்பட்டாலும் அந்த தோல், அந்த உடம்பானது அதை சரி பண்ணிடும், மறுபடியும் அந்த தோல் கூடி வந்துடும். அது மாதிரி தான் சாமி. ஆனா அதை சரி பண்ண முடியாம, அதனுடைய வலிமையை கூட்ட முடியாம, நாம செய்யற தவறுகளால, நாம செய்யற செயல்களால நம்மை நாமே இழந்து இருக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய சக்தி குறைய என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சாமி உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். புரியுற மாதிரி சொல்லுங்க. என்னங்க மனுஷன் தோல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க. அப்படின்னா, உங்க மேல ஒரு சாமி இருக்கு அப்படின்னா, அந்த சாமி உங்களை விட்டு விலகுது அப்படின்னா, நீங்கள் செய்யும் தவறுகள், நீங்கள் வழி நடத்தும் செயல்பாடுகள், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற சாமியை மறந்து, தெய்வத்தை மறந்து, தெய்வத்துக்கு செய்கிற மரியாதையை மறந்து, தெய்வத்தோட சக்தியை மறந்து, அந்த தெய்வத்தை இழிவுபடுத்தும் விதமாக, அந்த தெய்வத்தை காயப்படுத்தும் விதமாக, அந்த தெய்வம் உங்களால் பாதிக்கப்படும் விதமாக நீங்கள் செய்யும் ஆக சிறந்த தவறுகள் அங்கே அரங்கேறும் போது அந்த சாமி கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலகும். சரிங்க, இப்படியெல்லாம் நான் இருக்கேன், இத்தனை தவறும் செய்கிறேன், வந்த சாமியை என்னால் கொண்டணைச்சு போக முடியலை, எனக்கு கட்டுப்பாடு இல்லை, எனக்கு அந்த தெய்வத்தின் மேலே இருக்கிற அந்த அன்பு, அந்த ஆசை, அந்த பக்தி எதுவுமே இல்லை, என்னுடைய சுயநலம்தான், ஆசா பாசங்களும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் தீய வினைகளுக்கும் நான் மதிமயங்கி மாறி நிற்கிறேன், என்னால் அந்த சாமியை சுமக்க முடியலை, என்னால் அந்த சாமியை உணர முடியலை அப்படின்னு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எது மாதிரியான வலிகள் ஏற்படும், அதுதான் இன்னைக்கு இந்த பதிவில் அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சாமி விலகுச்சு அப்படின்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற இன்று, நாளை மறுநாள் அப்படிங்கிற நமக்குள்ளே இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு, நம்ம வாழ்வியல்ல, நம்ம வாழ்க்கை தடங்கள்ல ஏற்படுகிற மகிழ்ச்சி, இன்ப, சந்தோஷம், இது எல்லாமே நம்மளை விட்டு போனா எப்படி இருக்கும்?
போனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம்? அது மாதிரி சாமி விட்டு விலகுனா இருப்பீங்க. இடிஞ்சு போயி இடிஞ்சு போயி கீழ போட்ட ஒரு துணி மாரி கீழ விழுவீங்க. உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல், நீங்கள் நீங்களாக இருக்க மாட்டீங்க. உங்க மேல இருக்க சாமி இது மாதிரி அகமீறினத்தனம் பண்ணி தெய்வத்தை மதிக்காம உங்களை விட்டு விலகுச்சு அப்படின்னா இது நடக்கும். இடிஞ்சு போய் உட்காந்துருவீங்க. உங்களுக்கு நெருக்கமானவர்கள், உங்களுக்கு உயிரானவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, இனிமேல் இந்த வாழ்க்கையை வாழவே முடியாதுன்னு நினைப்பீங்கல்ல, அது மாதிரியான நிலைய அந்த இடத்துல நீங்க உணருவீங்க. சரி, வேற என்ன வழி அப்படின்னா, எப்போதெல்லாம் அந்த தெய்வத்தோட உருவத்தைய, அந்த தெய்வத்தோட பெயரை, அந்த தெய்வத்தோட அந்த அழக, அந்த தெய்வம், அந்த நீங்கள் விரும்புனத மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் வருகிறதோ அப்போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு மன வலி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சாமி விட்டு விலகிருச்சுன்னா அந்த சாமி திரும்ப வராதுல்ல. ஒரு சாமி சாதாரணமா வந்துடாதுங்க. பல ஆண்டுகளாக தான் பிறந்த நாள் முதல் தன்னை வளர்த்து எடுத்து அந்த சாமி நமக்குள்ள நம்மளை தொட்டு ஐக்கியமா நிக்கிற சாமி இந்த தேகம் பிரியிற வரை, இந்த உயிர் பிரியிற வரைக்கும் அந்த சாமி உடலுக்குள்ள நிற்கும். அதுக்கப்புறம் தான் அந்த சாமி குருவும் குலை அப்படின்னு கொடுத்து மாத்துறதும், அந்த சாமி வேற தேகத்தை எடுக்கிறதும், அந்த சாமி அந்த தேகத்தை விட்டு வெளியே வந்து நிற்கிறதும். அப்ப அப்படி இருக்கிற சாமி உயிருள்ள காலத்துல விலகிருச்சு, நான் செய்த பிழையால, நான் செய்த அகமீறின தளர்த்தால அந்த சாமி விலகிருச்சு அப்படின்னா எனக்கு கிடைக்கிற வழிகள் கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க. கொஞ்ச நஞ்சம் என்னை விட்டு எல்லாமே போயிடும். என்னை விட்டு மகிழ்ச்சி, நிம்மதி, எனக்கு கிடைக்கிற மழலைகளோட, அவர்களுடைய மழலைகளாலும், பெற்றோர்களாலும், குடும்பத்தாலும் கிடைக்கிற எந்த ஒரு மகிழ்ச்சி என்னால அதை அனுபவிக்க முடியாது. நான் ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா, பலவீனமாக, மனதளவுல பலவீனமா நான் மாறிடுவேன். அப்ப அப்படியே இருந்தாலும் அந்த சாமி என்னைய உயிரெல்லாம் எடுத்துடாது. என்னை விட்டு விலகுனாலும் என்னை ஏதாவது ஒரு வழியில உயிரோட நீ இறப்பா அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு நிலையில தான் என்னை அந்த சாமி விட்டுட்டு போனாலும், நான் இழந்துட்டேனே. அந்த சாமி என்னை விட்டு போயிருச்சே. யாருக்கும் கிடைக்காத, பல 100 தலைமுறைகளுக்கு கிடைக்காத அந்த சக்தி எனக்குள்ள வந்து, அதை நான் சரியா பராமரிக்க முடியாம அந்த சாமி என்னை விட்டுட்டு போயிருச்சே. சின்ன சின்ன ஆசா பாசங்களுக்கும், ஒரு சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் என்னால இருக்க முடியாம நான் இருந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக நான் பெரிய மலை போல சக்தியை நான் இழந்துட்டேனே. அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு காலத்துக்கு நிற்கும். போற்றப்பட்ட மக்களால தூற்றப்படுவீங்க. பூக்களை வாரி இறைத்த மக்கள் அவர்கள் சொற்களை கற்களாக உங்கள் மேல வாரி இறப்பாங்க. நீங்க போனா, நீ வந்தப்பா இந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை சரியாயிருச்சுன்னு இருக்கிற சனம் எல்லாம், நீ வந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு வாய் கூசாம சொல்லுவாங்க. உங்களை ஏற்ற எல்லாரும் வரணும் அப்படின்னு உங்களுடைய வருகையை எதிர்பார்த்த சனங்கள் எல்லாரும் நீ வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைய அந்த இடத்துல உருவாக்கிடுவாங்க. சாமி கும்பிடு வந்தாலே வந்து சாமி கும்பிடு அந்த நேரங்கள்ல உங்களுக்கு கிடைத்த அனைத்து சக்திகளும், சகல மரியாதைகளும், உங்களுடைய அல்ல பந்த பாச உறவுகள் எல்லாமே உங்களை விட்டு போயிடும். இப்போ புரியுதா? சாமி நமக்குள்ள வந்துருச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது கொஞ்ச நஞ்சம் இல்லை. கண்ணுக்கு தெரிஞ்ச 4 விஷயம்தான் நமக்கு தெரியும். கண்ணுக்கு தெரியாம 1000 விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்கும். நம்மளை வச்சு அந்த சாமி வழி நடத்தும். அது எதுவுமே நடக்காம போயிடும். எனக்குள்ள இருக்கிற சாமி இவ்வளவு காலம் இருந்ததுனால தான் நான் இந்த அளவு என்னால இயங்க முடிஞ்சது அப்படிங்கிறத என்னால உணர முடியும். ஒரு தெய்வம் அந்த இடத்துல என்னை விட்டு விலகுனதுக்கு அப்புறம் தான் அதனுடைய அந்த சாமியோட மகத்துவத்தை, அதனுடைய சக்தியை நான் இப்படி இருந்தனா அப்படிங்கிறத என்னால உணர முடியும். அப்ப இத்தனை வழிகள் காலத்துக்கு இருக்கும். தலமாடு போற வரைக்கும் இருக்கும். அதனால சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்க சாமிய பொத்தி பொத்தி, எப்படி ஒரு குழந்தை போல, ஒரு தாய் எப்படி கருவறையில் அந்த குழந்தை எப்படி வளருதோ அது மாதிரி நீங்கள் பொத்தி பொத்தி அதை வளர்த்து அந்த தெய்வத்துக்காக நீங்கள் அந்த தெய்வத்தை கொண்டு செலுத்தணுங்கிறதுக்காக நீங்க இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.